எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இங்கே பாருங்க, தோப்புக்கு புல்ல இருக்க வந்தேன்ப்பா. 9 மணி ஆச்சு, வெயில் வந்துருச்சு. கருவேப்பிலையை பார்த்தீங்களா? கருவேப்பிலை எந்த மருந்துமே அடிக்காமல், உரம் வைக்காமல், எதுவுமே இல்லாமல் வரப்பில் அந்த புல் வச்சுருக்கேன். மாட்டுக்கு தீவன புல் வச்சுருக்கேன். இந்த வரப்பில் இருக்க கருவேப்பிலையை பாருங்கள். சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது தானே கருவேப்பிலை. டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இங்கே நிறையா கருவேப்பிலை கிடைக்கிறதுனால மக்கள் வந்து இதை விரும்புகிறதே இல்லைங்க. ஆனால் அப்படி மணக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கருவேப்பிலை இருக்கும். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஓடி போய் உரியாந்து போட்டுருவோம். விறகு அடுப்பில் தானே சமைப்போம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு பூச்சி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே தலை தலை தலைன்னு இருக்காங்க கருவேப்பிலை. அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு இந்த உசுலங்கொலை, இந்த கருவேப்பிலை, செம்பருத்தி இலையெல்லாம் காய வச்சு எங்கள் ஓனர் பொண்ணுக்கும் என் பாப்பாவுக்கும் நான் கொடுப்பேன். ஆனால் எல்லாம் தயாராக இருக்குது. உசுலங்கொலை இல்லை. உசுலங்கொலை ஏன் அப்போ இல்லை அப்படின்னா, அந்த மழை பெய்யாததுனால இருக்க கொலை பூரா கொட்டி போச்சு. அப்படியே இருந்தாலும் பூச்சியாக இருக்குது. அதனால் வந்து நான் இன்னும் காய போடலை. ஆனால் கருவேப்பிலை ரெடியாக தயாராகி நிற்கிறாங்க. அழகாக இருக்குங்க. எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை கிடைக்காம இருக்கீங்க? எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை கிடைக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.